Hi friends, happy morning. பாருங்கள், இன்றைக்கி திருநெல்வேலி சைட் டிஷ் வந்து செய்ய சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம் ப்ளஸ் வெங்காயம். சின்ன வெங்காயம் கிடைச்சா நம்மளுக்கு ஓகே, கிடைக்கலனாக்கா நம்ம வந்து அந்த பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் எப்படின்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு கத்திரிக்காய் போட்டிருக்கேன், பின்ன முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு போட்டிருக்கேன். இதில் என்ன நாட்டுக்காய் வேணும்னாலும் போடலாம். அவரைக்காய், பின்ன வந்து தடியங்காய், பின்ன வந்து அந்த சைடு வந்து பட்டர் பீன்ஸுன்னு கிடைக்கும், அதை போட்டு செஞ்சாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சைடு இப்போது சென்னை பக்கம்லாம் அந்த பட்டர் பீன்ஸ் கிடைக்காது. ஸோ நான் இதை மட்டும் வச்சு செய்கிறேன். அவரைக்காய் போடலாம், கொத்தவரங்காய் போடலாம், தடியங்காய் போடலாம், இன்னும் தண்ணி காய்ங்க எல்லாமே போடலாம், நாட்டுக்காய்ங்க எல்லாம் போடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் போட்டாச்சு. இப்போ உப்பு போட்டு லைட்டாக தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வெறும் தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்ததும் வெறும் தேங்காய், தனி தேங்காய், நம்ம மசாலாலாம் போட்டாச்சு. ஸோ வெறும் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்தாச்சு, வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இது தாளிக்கிறாப்பில் இல்லை, கொஞ்சம் ஒரு கொதி வந்திருந்தோம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துட்டு பாருங்க, இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூனு தயிர் சேர்த்துறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்க்கணும். இப்போ இதில் தயிர் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தேங்காய் வந்து சூடு பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடலாம். தாளிக்க மாட்டோம், கொஞ்சம் அதை சூடு பண்ணிவிட்டு இதில் ஊற்றி எடுத்துட்டாக்கா அவ்வளோதான். இது நம்மளுடைய திருநெல்வேலி அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாம்பார் சாதத்தோடு நல்லாயிருக்கும். அடை அவியலில் ஃபேமஸ்ஸு. ஸோ அடை அவியல் செய்யலாம். இன்னும் வந்து சாம்பார் சாதத்துக்கு இது நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.